வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். பொதுக்காலத்தின் 25ஆம் ஞாயிறு தினமாகும். மரக்கல்வி வழியாக ஆழமான செப வாழ்வை நோக்கி என்பது எமது இன்றைய கருப்பொருளாக உள்ளது. 2025ஆம் ஆண்டில் கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி வருடத்திற்கு எம்மை ஆயத்தமாக்க வேண்டிய நோக்குடன் இவ்வாண்டை இறைவேண்டுதல் ஆண்டு என திருத்தந்தை பிரகடனப்படுத்தியுள்ளார். செபத்தின் வழியாக இறை மனித உறவு ஆழமாகிறது. மறையாசிரியரின் வாழ்வு எப்போதுமே செபத்தினால் ஊட்டம் பெற வேண்டும். மறைய கற்கிற எமது பிள்ளைகளும் செபத்தினால் தமது வாழ்வை போஷித்து ஊட்டம் பெறச் செய்ய வேண்டும். எனவே இறை வார்த்தையினால் எமது செப வாழ்வை வலிமைப்படுத்திக் கொள்வோம். மறைக்கல்வி பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தமக்கு தேவையான அருள் வரங்களையும் தூய ஆவியின் வழிகாட்டுதல்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என மேன்மையான மறையாசிரியராகிய ஜேசுவை பார்த்து பிரார்த்தித்து இத்திருப்பலியிலே பக்தியுடன் பங்கேற்போம். இந்த திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்கின்றார் அருட்தந்தை சத்தியசீலன் அடிகளார். அருட்தந்தை அவர்கள் கொழும்பு துறையிலே அமைந்திருக்கின்ற வசந்தகம் அமலமரி தியாகிகளுடைய இறையியலகம் அவர்களுடைய உருவாக்க பணியிலே அங்கே தலைமை பொறுப்பை ஏற்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, முன்னுரையிலே குறிப்பிடப்பட்டது போல இன்று தேசிய மறைக்கல்வி நாள். இந்த நாளிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறுவர்களுக்காக செபிக்கின்றோம். அவர்கள் இயேசுவை போல ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இவர்கள் வாழ, இந்த சமூகம் மதிக்கத்தக்க நல்ல பிள்ளைகளாக வளர இவர்களுக்காக செபிப்போம். அத்தோடு நாமும் எம் செப வாழ்வை ஆழப்படுத்துவோம். அதனூடாக நாம் இறைவனுடைய அருளை ஆசிரியை பெற்று இந்த சமூகத்திலே நல் மனிதர்களாக வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் நல் மனம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். எனவே அன்பார்ந்தவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த தூய பலி இறைவனுக்கு உகந்த பலியாக அமைந்திட
மனித பலவீனத்தால் நாங்கள் கட்டிக்கொண்ட எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே.
உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடே உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாயுள்ளோருடன் இருக்கின்றார். இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 16 தொடக்கம் அதிகாரம் 4, இறைவசனம் 3 வரை. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும்.
விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கிப் போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 30 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3ஆம் நாளுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதிட்டு கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 பேரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு,
இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யார் பெரியவர்? இந்த கேள்வி தொடக்க நூலிலிருந்து இன்று வரை கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நேற்றைய நாளில் எங்களுடைய நாட்டின் தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலிலே நாம் பங்கெடுத்தோம். யார் பெரியவர், யார் தலைவர்? இன்று வரை விடைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். யார் தலைவராக இருப்பார்? இந்த யார் தலைவர் என்பது, தலைவர்கள் எமக்கு தேவையானவர்கள், தலைவர்கள் வழி நடத்துபவர்கள். இந்த தலைமை பொறுப்பு என்பது இயேசுவுடைய பார்வையிலே, இயேசுவுடைய பாணியிலே பார்க்கின்ற போது அது பணியாக அமைகின்றது. தலைமைத்துவம் என்பது பணி வாழ்வுக்கான அழைப்பு. ஆனால் மனித கண்ணோட்டத்திலே அது அடக்குமுறைக்கான அழைப்பாக தோன்றுகின்றது. தொடக்கத்திலே கடவுள் மனிதனை படைத்தார், அவர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்தார். ஆனாலும் மனிதன் கடவுளை போல ஆக வேண்டும், கடவுளுக்கு மேலாக வர வேண்டும் என்று பேராசை கொண்டான், பாவத்தில் விழுந்தான். அவர்களுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் கூட யார் பெரியவர் என்ற போட்டியிலே அங்கே கொலை நடக்கின்றது. இந்த யார் பெரியவர் என்ற போட்டி இறுதி வரை வந்து கொண்டே இருக்கின்றது. எனவேதான் இரண்டாவது வாசகத்திலே பார்க்கின்றோம், எங்களுக்குள்ளே சிற்றின்ப நாட்டமான பொறாமைகள், பேராசை, எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற எண்ணம், நான் பெரியவனாக மதிக்கப்பட வேண்டும் என்ற மனித எண்ணங்கள் தான் பலரை தீயவர்களாக மாற்றுகின்றது. நாங்கள் விரும்புவதை எங்களுக்கு கிடைக்காததனால் நாம் கொலை செய்கின்றோம் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த ஆசை, மோகம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தீமை செய்யவும் நாங்கள் துணிந்து விடுகின்றோம். இத்தகையவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் அல்ல என்று இறைவார்த்தை சொல்கின்றார். இயேசுவிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவோ எங்களுக்கு தருகின்ற பாதை வித்தியாசமானது. அவர் சிறுபிள்ளையை தன் அருகிலே எடுத்து சொல்கின்றார், இத்தகைய சிறுபிள்ளையை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த சிறுபிள்ளை எந்த போட்டி பொறாமையும் இல்லாமல் மகிழ்வோடு வாழ்கின்றது, தன் தாய் தந்தையரை நம்பி வாழ்கின்றது, எந்த தீமையும் பிறருக்கு எண்ணாது, நன்மையை நினைக்கக்கூடியது, மகிழ்வோடு வாழக்கூடியவர்கள் தான் சிறுவர்கள். இவர்களைப் போல எங்கள் உள்ளம் அமைய வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய எண்ணம். நாம் பிறருக்கு நன்மை செய்து வாழ்கின்ற மனிதர்களாக அமைய வேண்டும். இதைத்தான் இன்றைய பதிலுரை பாடல் கூட சொல்லுகின்றது. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். நாங்கள் யார் யாரெல்லாம் பிறருடைய வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கின்றோமோ அவர்களோடு கடவுள் இருப்பார். நாம் எம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் தலைவராக இருக்க வேண்டும், நான் மதிப்பு பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புவர்களோடு அல்ல, பிறர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கின்ற மனிதர்களோடு கடவுள் இருக்கின்றார் என்பது இன்றைய பதிலுரை பாடல் அழகாக சொல்லுகின்றது. ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே மகிழ்வோடு வாழத்தான் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்வோடு வாழ கடவுள் எமக்கு தந்த ஆற்றல்கள், திறமைகளை பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அது நாம் தனித்துவமாக வாழ அல்ல, சமூகமாக வாழ அழைக்கப்பட்ட மனிதர்களாகவே பிறரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் உருவாக வேண்டும். அவ்வாறு உருவாகின்ற போதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதிலே அர்த்தம் உண்டு. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், சில மனிதர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களை சோதிக்கின்றார்கள். நீதிமான்களாக
இருப்பவர்களை சோதிக்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார்கள், இவர்களுக்கு தீமை செய்வோம், இவர்களோடு கடவுள் இருந்தால் இவர்களை அவர் காப்பாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, இது நாங்களும் செய்வது உண்டு. கடவுள் நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களை நாங்கள் ஏளனமாக பார்ப்பது உண்டு. இந்த உலகம் அவ்வாறு தான் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் ரீதியிலே நாங்கள் வளர்ந்து விட்டோம். இவர்கள் மூட நம்பிக்கையோடு வாழ்கின்றார்கள். கடவுள் என்று யாரும் இல்லை, உனக்கு தரப்பட்ட உன்னிடம் இருக்கின்ற ஆற்றல் திறமைகளை வளர்த்து கொண்டால் அதுவே போதும் என்பது உலக படிப்பினையாக இருக்கின்றது. இதன் மத்தியிலே நாங்கள் நம்பிக்கையோடு கடவுள் எண்ணத்தோடு வாழ்கின்றது என்பது போராட்டம்தான். இந்த போராட்டத்தின் மத்தியில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனித கடவுளுக்கும் மனிதனுக்கும் எனக்கும் உள்ள உறவை நான் ஆழப்படுத்த வேண்டும். ஒருமனை ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று வேண்டுவது மாத்திரமல்ல, நான் செய்கின்ற சிவங்கள் பிறரை வாழ வைக்க வேண்டும், நல்லெண்ணத்தை எனக்குள் உருவாக்க வேண்டும், இரக்கமும் அன்பும் உள்ள மனிதனாக நான் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய சபம் அர்த்தமுள்ளதாக அமையும். இன்று 2வது வாசகத்தில் அழகாக யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் கேட்பது ஏன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தீமையான எண்ணத்தோடு கேட்கின்றீர்கள். பல தடவைகள் எங்களுடைய சபங்கள் எல்லாம் என்னை சார்ந்ததாக, தன்னலம் கொண்டதாக, பிறருக்கு தீமை விளைவிப்பதாக அமைகின்றது. என்னுடைய ஒரு பொருளை, என்னுடைய வீட்டிலே ஒரு பொருள் காணவில்லை என்று சொன்னால் நாங்கள் அந்தோனியார் கோயிலுக்கு போய் நேர்த்தி வைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பொருளை எடுத்துவிட்ட கையுடையனும் காலுடையனும் கண்டில்லாமல் போகணும்னு சொல்லி இப்படியெல்லாம் நாங்கள் கேட்கின்றோம். கிடைக்காது. நல்லெண்ணத்தோடு கேட்கின்ற சுபங்கள் தான் கேட்கப்படும். ஆண்டவர் அதைத்தான் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் மறைக்கல்வி நாளை கொண்டாடுகின்றோம். இந்த சிறுவர்களுக்கு ஏன் மறைக்கல்வியை கேட்கின்றோம் என்று சொன்னால், அவர்கள் கடவுள் எண்ணம் கொண்டவர்களாக, இரக்கம் உள்ளம் கொண்டவர்களாக, அன்புள்ளம் கொண்டவர்களாக இந்த உலக போக்கில் இழுபட்டு சென்று விடாமல் நல்லெண்ணம் கொண்ட நல் மனிதர்களாக உருவாக இந்த மறைக்கல்வி அவர்களுக்கு உதவி செய்கின்றது. மறைக்கல்வி அவர்களுக்கு பிறரன்பை போதிக்கின்றது. பிறரோடு நாங்கள் எவ்வாறு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றது. நாங்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும் தான், ஆனால் பிறரை வீழ்த்தி நாங்கள் தலைவர்களாக அல்ல, பிறரோடு சேர்ந்து பயணிக்கின்ற தலைவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை எங்களுக்கு மறை சொல்லித் தருகின்றது. எனவேதான் பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்பி வையுங்கோ என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். இந்த மறை கல்வியானது எங்களை நல் மனிதர்களாக ஞானத்தில் வளர உதவி செய்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே வெறுமனே மறைக்கல்வி வாரத்தை கொண்டாடிவிட்டு போவது அல்ல, இந்த மறையறிவு நாள்தோறும் எங்களுக்குள் வளர, இந்த மறையறிவை கொண்டு நாங்கள் பிறரை மதித்து நல்ல மனிதர்களாக வாழ எங்களுக்கு இது பயன்பெற வேண்டும். மறைக்கல்வி வெறுமனே எங்களை மதவெறி கொண்டவர்களாக அல்ல, பிறர் மதத்தையும் மதிக்கத்தக்க நல் மனிதர்களாக, சமூக பொறுப்பு வாய்ந்த மனிதர்களாக நாங்கள் உருவாக இந்த மறைக்கல்வி எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. இதைத்தான் இயேசு சொல்லித் தந்திருக்கிறார். இயேசு சொன்ன பாடத்தையே மறைக்கல்வி எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த நாளிலே விசேடமாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக சுபிக்கின்ற வேளையிலே அவர்கள் எங்களுடைய நல்வாழ்வை பார்த்து கற்றுக்கொள்ள பெரியவர்களாகிய நாங்கள் மறை வாழ்வை எமதாக்கிக் கொள்ளுவோம். செபத்திலே ஆழப்படுத்திக் கொள்வோம் எங்கள் வாழ்வை. செபத்திலும் நல்லெண்ணங்களிலும் நாம் வாழுவோம். இரக்கம் அன்பு கொண்ட மனிதர்களாக நாங்கள் வாழுவோம். சமூகத்திலே பொறுப்புள்ளவர்களாக நாங்கள் வாழுவோம். எம்மை பார்த்து எங்களுடைய பிள்ளைகள் வளர்கின்றார்கள். அவர்களும் சமூக பொறுப்புள்ள நல் மனிதர்களாக உருவாக இறைவன் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டி ஒருவருக்காக ஒருவர் செபிப்போம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒன்றாய்
சகோதரர்களே, இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். செபிக்க, வாழ, சீடத்துவத்திலே நிலைத்திருக்க கற்றுக் கொடுத்தார். நமது பிள்ளைகள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக உருவாகிட அவர்களுக்காக வேண்டுவோம். பின் இறைவா, எமது திருத்தந்தை ஆயர்கள் குருக்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் தமது மந்தைகளை நம்பிக்கையின் புதிய வாழ்வில் நல்வழிப்படுத்தி உலகெங்கிலும் உமது நற்செய்தியின் பெறுமதிகளை கற்பித்து வாழ்வதற்கு வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது நாட்டின் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இன்றைய சமூக, பொருளாதார, அரசியல் பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் தமது கடமைகள், பொறுப்புகளை உணர்ந்து அவற்றை திறம்பட ஆற்றிட வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது பங்கிலே பணியாற்றும் குருக்கள், துறவியர், மறையாசிரியர்கள் அனைவரும் தமது மறைப்பணியை அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் ஆற்றுவதற்கு தேவையான வரங்களையும் தூய ஆவியின் வல்லமையையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எதிர்கால உலகை கட்டியெழுப்ப உள்ள எமது சிறுவர், இளைஞர் அனைவரையும் இன்றைய உலகிலேயுள்ள பல்வித தீமைகள், தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து அவர்களது வாழ்வை கிறிஸ்தவ ஒளியின் வழியில் கொண்டு செல்வதற்கு எமது பெற்றோர், ஆசிரியர்களுக்கு தேவையான வலிமையையும் ஆற்றலையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மரக்கல்வி பணிக்காக அயராது உழைத்து இவ்வுலகை விட்டு சென்றுள்ள எமது ஆயர்கள், குருக்கள், துறவியர், மறை ஆசிரியர்கள் ஆகியோர் விண்ணுலகில் உம்மோடும் உம் தூயவர்களோடும் ஒன்றிணைந்திட வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, நீர் எமக்கு கொடுத்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இவர்களை உருவாக்குகின்ற, ஆன்மீகத்தில் வளர்க்கின்ற பொறுப்பை கொண்டிருக்கிற மறையாசிரியர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நமது பிள்ளைகள் இறையன்பிலும் பிறரன்பிலும் வளரவும் சமுதாயத்திலே செழித்தோங்கவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனித்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீது செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித ஜோசபாஸ், புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் சபத்தில் நிலைத்திருக்கவும் எம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க இறைவனுடைய அருள் மென்மேலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டி இயேசு கற்பித்த சபத்தினூடாக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். உன்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, விரவுலையின் பாவங்களை போக்குகின்றவர். சிறு பிள்ளைகளைப் போல எங்களை வாழ அழைக்கின்ற ஆண்டவர் இயேசு, இவருடைய தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்திலிருந்து நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. எமது பேராலய பங்கின் மறைக்கல்வி பணியை முன்னெடுக்கின்ற மறை ஆசிரியர்களுக்கு முதலிலே எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைக்கல்வி பணி ஒரு ஊதியம் இல்லாத ஒரு தன்னார்வ பணி. ஆகவே பலர் ஆற்றல்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் முன்வந்து தமது நேரத்தை, தமது ஆற்றலை, அறிவை, அனுபவத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து உருவாக்கம் செய்துகிறவர்கள். மறைக்கல்வி ஒரு வெறும் தகவல் படிக்கிறது அல்ல, ஒரு உருவாக்க கல்வியாகும். அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மறையாசிரியருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே மறைக்கல்வி பிள்ளைகள் இந்த திருப்பலி நிறைவுற்றதும் அவர்கள் பேராலயத்துக்கு பின்னே இருக்கிற மண்டபத்திலே உடனடியாக ஒன்று கூடி அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக ஒன்று கூடுவார்கள். மறையாசிரியர்களை அவர்களை வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் பிரான்சிஸ்கன் சபையின் 3ஆம் சபையினரின் 90வது ஆண்டு நிறைவு நாள் நாளைய தினமாகும். நாளை காலை 9:30 மணிக்கு இங்கே ஆயர் தலைமையிலே பிரான்சிஸ்கன் சபையின் மறைமாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கிறவர்கள் உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். நமது பங்கிலும் பலர் இருக்கிறார்கள். எல்லோரையும் இந்த நிகழ்விலே பங்கேற்று கொள்ளும்படி அழைத்து நிற்கின்றேன். அன்னம்மாள் சபையினருடைய கூட்டம் 25ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு இடம்பெறும். கடந்த வார வழிபாடுகளிலே பங்கேற்ற 17ஆம் வலயத்தினருக்கு நன்றி. அடுத்து வர்ற வாரம் 1ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்களை வழிபாடுகளிலே பங்கேற்க அழைத்து நிற்கின்றேன். அசைவதில்லை
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்தியம் புரிவோம். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.